இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் களம் காண்கிறார். அவரது தேர்தல் அலுவலக திறப்பு விழா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், எம்எல்ஏ சீனிவாசன் முன்னிலையில் நடந்தது. இதில் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். இந்த நிலையில் விழா குறித்து விசிக நிர்வாகிகளுக்கு தகவல் சொல்லப்படவில்லை. விருதுநகர் விசிக மாவட்ட செயலாளர் செந்தில் கனி தலைமையிலான நிர்வாகிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். தேமுதிக தேர்தல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். அங்கே விசிக கொடி கூட கட்டப்படவில்லை என தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். ஏற்கனவே கடலூரில் திமுக கூட்டணி சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விசிக தலைவர் திருமாவளவனை அவமதித்திருந்தார். விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது கடலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் 9 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது ஒவ்வொரு வேட்பாளரின் பெயரை அவர் சொன்னபோது அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் கூறினர். விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளரான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பெயரை சொன்னபோது அவர் எழுந்து நிற்காமல் அப்படியே இருந்தார். அனைவரும் பிரேமலதாவை திரும்பி திரும்பி பார்த்தனர். ஒரு கட்சித் தலைவரை அவமதிக்கும் வகையில் பிரேமலதா நடந்து கொண்டதாக விசிகாவினர் குற்றம் சாட்டினர். ஆனால் ஸ்டாலின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது பிரேமலதா பெயரை சொன்னதும் எழுந்து நின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் விசிகாவினர் அவமதிக்கப்பட்டு வருவது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊர் ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். நமது வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என் ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி.